ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அமெரிக்கன் ஃபிக்ஷன். இது ஒரு சட்டைரிக்கல் காமெடி மூவி. ஒரு பிளாக் எழுத்தாளரான ஹீரோ நல்ல புக்ஸ் எழுதியிருக்காரு. பட் அவருக்கு மற்ற எழுத்தாளர் மாதிரி ஒரு கோபம் இருக்குது. எப்போவுமே கருப்பின மக்கள் பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் களை கட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு கோவம் ஆரம்பிக்குது. இந்த கோபத்தினால அடுத்தவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் அமெரிக்கன் ஃபிக்ஷன். இது கருப்பின மக்களை குறித்து வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்த படம். யூஸ்வலாக கருப்பின மக்களை பேஸ் பண்ணி அவங்க பாதிக்கப்பட்டாங்க மாதிரி படம் வந்துட்டு இருக்கோம். பட் அந்த பாதிக்கு பின்னாடியும் சில வெள்ளக்காரங்க வேலை இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகான படம் வச்சுருப்பாங்க. அண்ட் அது போன வருஷத்துக்கு ஆஸ்கார் ரேஸில் இந்த படம் பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில் இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க அமெரிக்கன் ஃபிக்ஷனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனா வாங்க காமிப்பாங்க. இவன் பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர், அது போ ரைட்டராகவும் இருக்கான். இவன் பார்த்தா ஒரு காலேஜ் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருப்பான். ஸ்டார்டிங்கே ஒரு டைட்டில் இருப்பான். பார்த்தா கருப்பின மக்களை என்ன குறிக்கிற ஒரு வேர்டு இருக்கும்ல, அந்த வேர்ட்ஸை ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்து அங்கே ஒரு பொண்ணு பிடிக்காது. சார், நீங்கள் போர்டில் ஒரு வார்த்தை இருக்கீங்க, அது ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது, அது அழிங்கன்னு சொன்னால் ஏமா இல்லைன்னா இருக்குது. ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரியில் இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்க. கருப்பின மக்களை கேவலப்படுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதை சொல்லணும்னு சொல்கிறப்ப இல்லை சார், எனக்கு இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, அழிங்கன்னு சொன்னால் இங்கே பாருமா என்னால் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு கிளாஸ் பிடிக்கல இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு செம கஷ்டமாயிரும். அழுதுட்டு அந்த ரூம் வெளியே போயிடுவா. தென் பிரின்சிபல் கட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. பார்த்தா நம்ம ஹீரோ கூப்பிட்டுப்பாங்க. மாங், உங்களுக்கு என்னதாச்சு, எதுக்கு போப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டு இருக்கீங்க, பாருங்க இன்னைக்கு ஒரு பொண்ணு கடன் கொடுத்துருக்கா, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தான், பட் கடைசியில் வருஷங்களா நீங்கள் புக்கு எழுதலையே, இது ஏன்னு கேட்டால் நம்ம இருக்க புக்கு எழுத வரலன்னு சொல்லுவான். பட் பக்கத்தில் இருக்க ஒருத்தர், யோ நீங்களாம் ஒரு ரைட்டர் ஐயா, நாளாக போன வருஷம் மட்டும் 3 புக் எழுதுனேன், இந்த மாதிரி எழுதி கற்றுக்கன்னு சொல்கிறப்ப யார் 3 புக் எழுதுனதா, இங்கே பாரு புக் எழுதுறதுக்கு சில ரிசர்ச்சில் வேணும், கொஞ்சம் மடக்கில் எடுத்தால் புக் எழுதணும், உன ஒரு பேருக்கு புக் எழுதுனா வருஷத்துக்கு 3 என்ன 5 கூட எழுதலாம், நீலாம் ஒரு ஒஸ்டான ரைட்டர்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதனால் பிரின்சிபல் கோமாயி, இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் சொந்த ஊர் போயிட்டு வாங்களேன், கொஞ்சம் அங்கே இருந்து திரும்ப வாங்க, உங்களுக்கு அப்போ சரியாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் கோவம் வருது. போங்கய்யா நீங்களும் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம பேர் கோவத்தில் எழுந்துருவான். தென் அதுக்கு அடுத்து என்னோட ஏஜென்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான். யோ நான் ரீசெண்டாக ஒரு புக் எழுந்தல, அந்த புக்கு பப்ளிஷேஷன் கேட்டால் இல்லை சார் அந்த புக் யாரும் வாங்காம தெரில, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிளாக் ஆத்தர் கிட்ட வர புக்கு எல்லாமே பிளாக் பீப்புளை பற்றின புக்காக நினச்சிட்டு இருக்காங்க, பட் நீங்கள் அந்த மாதிரி புக் எழுதாமல் வேறு புக் எழுதுறீங்களா, இதனால் யாரும் அந்த புக் வாங்க முடிக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் கோவம் வருது. யோ நான் கருப்பிண்டத்தில் பிறந்திருந்தா அந்த மக்களை பற்றின புக் தான் எழுதணுமா, நான் வேறு புக் எழுதக்கூடாதுன்னு கேட்டால் வேறு என்ன பண்ணுறது, மக்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, நீ வேணா அந்த மாதிரி புக் எழுதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிறது பிடிக்காது. ஆக்சுவலாக ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா கருப்பின மக்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் அவங்க பாதிக்கப்பட்டாங்க கதை எழுதுனா அது அவங்க வாழ்க்கையாக மாறாது, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை பற்றி புக் எழுதணும். அண்ட் அது போய் இந்த மாதிரி புக் எழுதுறது வெள்ளைக்காரங்களுக்கு தீனியாக இருக்கும். இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு வெள்ளைக்காரன் புக்கு படிக்கிறான்னா பரவாயில்லையே, நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஒரு கருப்பின மக்கள் வச்சுருக்காங்க போலயே, இந்த மாதிரி அவங்களே பெருமைப்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹீரோக்கு இந்த மாதிரி புக் எழுதி பிடிக்காது, அவனுக்கு ஒரு கோவமாக இருக்கும். சரி நான் அங்கேருந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் இருக்கும், சரி நாங்கள் போயிருப்பான். ஆனால் அந்த புக் ஃபெஸ்டிவலில் ஆள் இருக்கிற மாதிரி இல்லை. யோ என்னையாச்சு, எவனையும் புக் வாங்க வரலான்னு கேட்டால் அதெல்லாம் வந்திருக்காங்க, பட் நம்ம புக்கில் வாங்காமல் பக்கத்தில் சிண்டார்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் புக்கு தான் பார்க்க போயிருக்காங்க, வேணா பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு சார் நாங்கள் பார்க்க போகிறான். பார்த்தா இந்த ஊரில் சிண்டார்னு ஒரு பொண்ணு இருப்பா, இவ்வளோ ஒரு பிளாக் அமெரிக்கன் தான், தொடர்ந்து கருப்பின மக்களை பற்றி தான் புக்காக எழுதியிருப்பா, இவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இப்படிலாம் பாதிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி புக்கிலே களை கட்டியிருக்கா. இதை பார்த்து ஹீரோ கோவம் வருது. இப்படிப்பட்ட ஆட்கள் எதுக்கு ரைட்டராக இருக்காங்க, இவங்களை பார்த்து கோவம் வருது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து நமக்கே பைத்து முடிச்சிடும், நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலி பார்க்க போகிறதா இருக்கான். கடைசி 5 வருஷமாக இவன் ஃபேமிலி பார்த்தது இல்லை, இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் ஃபேமிலி பார்க்க போகிறான். பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவ தான் நம்ம ஹீரோட அக்கா, இவ பேர் லிசா. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நம்ம டிவோர்ஸில் இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ சேர்ந்து அக்கோட காரில் போகிறப்ப அவங்க அக்கா ஜாலியாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஹீரோ பார்த்துருக்காள, அதனால் ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஹீரோ போய் அவங்க அம்மா பார்க்குறேன். இது போக வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துட்டு இருப்பான். எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா அக்காவை பார்த்து, ஏண்டி உன் புருஷன் வீட்டுக்கு வரலையா, அவர் எப்போ வருவான்னு கேட்டால், அம்மா உனக்கெல்லாம் மறந்து போச்சா, எனக்கு என் புருஷனுக்கு எப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறந்துட்டேன்னு கேட்டால் அவங்க சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துட்டு இருக்கு. சரின்னு இப்போ எல்லோரும் சேர்ந்து ரோட்டில் போவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த அக்கா நம்ம ஹீரோ போட்டு கிளிப்பாங்க. ஏன்னா கடைசி 5 வருஷமாக நம்ம ஹீரோ ஃபேமிலி கண்டுக்கவே இல்லை. இவளுக்கு என்னாச்சு, இவங்களோட தம்பி வேறு இருக்கான், அந்த தம்பிக்கு என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டு விட்டு போனேன்னு கேட்டால் அவையும் சொல்ல மாட்டான். இங்கே பாரு இதுக்கு அடுத்தது ஃபேமிலி பார்த்துக்கோ, அப்போ சின்ன வயசில் போயிட்டாரு, தம்பி கல்யாணம் பண்ணுறங்கிற பேரில் எங்கேயோ போயிட்டான், நீ என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி இருப்பாங்களா. இதை பார்த்து ஹீரோ வருமா இருக்கும். சரி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பேர் ரூமில் படுத்துங்கிறதா இருக்கான். சரி டிவியை போட்டு பார்த்தா எனக்கு ஒரு கோவமாக தான் இருக்குது. டிவிலையுமே பிளாக் பீப்புளை பார்த்து படம் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஊரோட வடசென்னை மக்கள்லாம் கெட்டவங்க ரவுடிங் கட்டுவாங்களே, அதே மாதிரி அந்த ஊரில் இவங்க தான் கஞ்சா கடத்துவாங்க ட்ரக்ஸ் கடத்தவங்க காட்டிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ஹீரோ கோவம் வரும். டிவி ஆஃப் பண்ணிட்டு சமக்கடப்பை படுத்துங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் சும்மா ஒரு புக் ஸ்டோர் போவான். இவ்வளோ புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியவே இல்லை. உடனே அந்த கடையில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு, சார்
இந்த மாதிரி மாங்கோட எழுத்தாளர் இருக்கார்ல, அவர் புக்ஸில் எங்கே இருக்குது காட்டிங்களாம் கேட்டால் ஒரு செக்ஷன் கூட்டி போகிறேன். அது செக்ஷன் என்னென்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் செக்ஷன் போட்டிருக்கோம். இதை பற்றி ஹீரோ கோவம் வருது. யோ, நான் தான் இந்த எழுத்தாளர், நான் எழுதின புக்கை இதுக்கு இதில் வச்சுருக்கேன், நான் ஒன்றும் கருப்பின மக்களை பற்றி புக் எழுதவில்லையே, இதுக்கு இங்கே வச்சுன்னு கேட்டால், இல்லை சார் நீங்கள் ஒரு பிளாக் ஆத்தர், உங்கள் புக் எடுத்து இதில் வச்சா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும்ல, அதுக்காக வச்சுன்னு சொல்கிறப்ப ஹீரோ கோவம் வருது. இங்கே பாரு, என் புக்கில் எங்கே இருக்கக்கூடாது, எடுத்து வேற பக்கம் எங்கன்னு சொல்லிட்டு புக் மாற்றி வச்சுட்ருப்பேன். லைட்டாக சின்னதாக கரெக்டாக போயிட்டுருக்கோம். இது எங்கள் அக்காவும் பாப்பா, ஏன்டா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, சரி வான்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டி போவா. அப்போ தான் உங்கள் ஃபேமிலி போய் சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி சின்ன வயசில் இவங்க அப்பா தற்கொலை நடந்து போயிட்டாரு, வீட்டிலே கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. இது அவங்க அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்குது. போக அம்மா சீரியஸ் ஆகிட்டே இருக்காங்கடா, ஹாஸ்பிட்டல் அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு இப்போ டிவோர்ஸ் ஆச்சு, கோர்ட்டு கேஸுக்கு காசாக போச்சு, உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டால் நம்ம வீட்டு காசு இருக்குது, இவ எழுதுன புக்கே அவனை வாங்கவே இல்லை. சரி நம்ம தம்பி இருக்கானே, அவங்ககிட்ட காசு இருக்காதுன்னு கேட்டால், ஏண்டா உனக்கு நம்ம தம்பி பற்றி தெரியுமா தெரியாதா, அவனும் கல்யாணமாச்சு, பட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா, அவனும் இதே மாதிரி இருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு அப்போ தான் தெரியுது. தம்பிக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேட்டால், பார்த்தியா இதுக்கு தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், கூட பிறந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் இருக்கே, கொஞ்சமாச்சும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாங்கடா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்போ சாவனே தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்களா, இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே டாபிக் டைவர்ட் பண்ண மாதிரி சில ஜோக்லாம் சொல்லுவானா, அதை பார்த்து அவங்க அக்கா சிரிச்சுட்டு இருப்பாங்க. சடனாக அவங்க அக்காவுக்கு ஷார்ப்பாக ஒரு பெயின் வர மாதிரி இருக்கும். லைட்டாக நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஒன்றுமே புரியல. என்னக்கா ஏதோ ப்ராங் பண்ணுறாங்க கேட்டால் பார்த்து சீரியஸாக இருக்கும். உண்மையாகவே அந்த அக்காவுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்திருக்கும். இவனு வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பான், பட் காப்பாற்ற முடியாது. ஹீரோடைய அக்கா அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு ஃபியூனல் நடக்கும். அந்த ஃபியூனலுக்கு ஹீரோட தம்பி வருவான். அது போல் அந்த அக்காவுக்கு ஆல்ரெடி நம்ம சாப்பிட தெரிஞ்சிருக்கும் போல். முன்னாடியே லெட்டர் எழுதி வச்சு, டேய் நான் எப்படி குடி சீக்கிரம் இறந்து போயிடுவேன், நீ இதை அம்மாவை தம்பி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிருப்பாளா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். தென் ஃபியூனலில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தம்பி பார்த்து பேச போவான். ஆக்சுவலாக தம்பி பேர் கிளிஃபோர்டு, இவன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் உன் ஃபேமிலி எப்படி இருக்குது, உன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்குமா, எனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், இல்லை கேட்க கூட நாள் கிடையாது, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க கூட மாட்டியே, அவ்வளோ பிஸியாக கேட்டால், ஆமாடா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் ஃபேமிலி பார்க்கணும்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு இதில் ஒரு போங்க வேலை, லைஃப்லாம் பிஸியாக தான் இருக்காங்க, பட் ஃபேமிலிக்கு நம்ம டைப் பண்ணி ஆகணும், பட் நீ இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்கிறப்ப லைட்டாக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குமா. சடனாக அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு மலர்ந்து தனிச்சுட ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஹீரோ பயமாயிரும். உடனே வேகமாக மேலே போய் பாத்ரூமில் பார்ப்பான். பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பாத்ரூம்லேயே உறைஞ்சி படமாக உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கஷ்டமாயிரும். உடனே வேலை பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு வாரம் வீக்கெண்டுக்காக வந்திருந்தால அது கொஞ்சம் டிலே ஆகும் போல், வரதுக்கு லேட்டாகனு சொல்கிறப்ப அவங்களுக்கு சரி விட்டுருவாங்க. கரெக்டாக ஃபோன் பேசி முடிக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் கேர்லின். அவள் பார்த்தா கவரில் சில பழங்களாம் என்னது இருப்பா. கவர் பிஞ்சு போய் பழங்களாம் கீழே விடுமா. நம்ம ஹீரோ ஓடிப்போ அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவான். அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து, எங்கே உங்களை பார்த்தது இல்லையே, எய்த்து வீட்டில் இருக்கீங்களே கேட்டால் நம்ம ராமன் சொல்லுவானா. உடனே அந்த பொண்ணு கேட்டு பார்க்கும், எங்க இந்த வீடு ஏதோ பேய் விடுன்னு சொல்லுவாங்களே, சின்ன வயசில் யாரோ ஒருத்தர் தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாராமே, அது உண்மைன்னு கேட்டால், ஆமாங்க அது எங்கள் அப்பா தான் சொல்லுவார். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரிங்க அது உங்கள் அப்பான்னு தெரியாமல் பேசிட்டேன், வேணா வாங்கலேன் இதே வீடு, சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூன் பண்ணியிருப்பா. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுவா, என் பேர் கேர்லின், நான் ஒரு பப்ளிக் டிஃபென்ஸராக இருக்கேன், நான் ஒரு லாயராக இருக்கேன்னு சொல்கிறப்ப, அப்படியா நான் ஒரு ரைட்டராக இருக்கேன்னு சொல்லி நம்ம அவன் பேர் சொல்லுவானா. இது கேட்ட அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் நீங்கள் அந்த ரைட்டரா, நான் உங்கள் புக்கெலாம் படிச்சிருக்கேன், செம்ம சூப்பராக இருக்கும், பட் கடைசி சில வருஷங்களும் உங்கள் புக்கு இது வரவே இல்லையே, உங்களுக்கு ரைட்டர்ஸ் பிளாக் கொஞ்சம் கேட்டால் அதில் ஒன்றும் கிடையாது, என் புக்கை வாங்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் கிடையாது, என் புக்கை எவனும் வாங்க முடிக்கிறானா பெருசாக ஹிட்டாக முடிக்குது, அதுக்காக இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு சூப்பரான எழுத்தாளர், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கேட்டுட்ருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வருவான். இது பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரிங்க நான் வீட்டுக்கு வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டான்னு கிளம்பிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோட தம்பி ஃபியூனலுக்கு வந்துருப்பான். வந்தாலும் முடிஞ்சிருச்சு, நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ தெரிய வருது. ஆக்சுவலாக தம்பி ஒரு கே, இது தெரியாமல் தான் கல்யாணமாக குழந்தை வந்திருக்கும், பட் கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃப் விட்டு போயிருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. சரினா தம்பி விளையாண்டு போய்க்கிறப்ப கரெக்டாக நம்ம அங்கே வருவா. சாரிங்க நேற்று ஒரு ஆள் வந்தார்ல, அவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, சும்மா எப்போயாவது பார்க்க வருவான், பட் இதுக்கடுத்து பார்க்க வர மாட்டான், எனக்கு உங்கள்கிட்ட பேசின ஆசையாக இருக்குது, என்றைக்கே டைம் முடிச்சு பேசலாம்னு சொல்கிறப்ப நம்ம பேருக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி நான் அவன் பாட்டு அங்கேருந்து அவங்க அம்மா கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். லைட்டாக அவங்களுக்கு சில விஷயம் மறந்து போதில்ல, அதனால் செக்அப் அனுப்பிட்டு நம்ம ஹீரோவில் உட்காந்துருப்பானா. அப்போ பார்த்தா ஒரு மேகசின் இருக்கும். சின்டார்னு ஒரு ரைட்டர் நம்ம இது கூட பார்த்தோம்ல, அவங்கள பற்றி இருப்பாங்க. ரீசெண்டாக அவங்க பிளாக் பீப்புளை பற்றி ஒரு புக்கில் இருப்பாங்க. அந்த புக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வழியிலேருந்து இருக்குன்னு சொல்லி எழுதிருப்பாங்களா. இதை பார்த்து ஹீரோ குழந்தை வருது. தென் டாக்டர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, சார் நான் உங்கள் அம்மாவை செக் பண்ணி பார்த்தோம், உங்கள் அம்மாவுக்கு அல்சைமர் இருக்குது, இப்போதைக்கு ஸ்டேஜ் 1 தான் இருக்குது, பட் போக உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும், நீங்கள் யாரும் கூட தெரியாமல் போயிடும், நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு ஒரே கஷ்டமாயிரும். சரி நீ வீட்டுக்கு வந்து நம்ம சமாடப்பில் இருப்பான்.
ஏன்னா இவனுக்கு ஒரு ரைட்டரான ஆசை இருக்கு. ஆனால் கருப்பின மக்களை பற்றி எழுதினா மட்டும் தானே புக்கு சேல்ஸான் இருக்கு. இதனால கோவத்தில் நைட் ஒரு புக்கு எழுத ஆரம்பிக்கிறான். இவனை எப்படிலாம் புக்கு எழுத ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி புக்கு எழுத ஆரம்பிக்கிறான். அதை எழுதி அடுத்த நாள் ஏஜென்ட் அனுப்புறப்ப ஏஜென்ட் கட்சியமாக இருக்கு. டே மாங், இந்த புக்கு நீ எழுதுனியா? நீ யூஸ்வலாக புக்கில் எழுத மாட்டியே, எப்படி எழுதுன்னு கேட்டா, டே ஆமாண்டா வெறும் கேவலமாக புக்கு எழுதுனேன், என்கிட்ட இருந்து இந்த மாதிரி புக்கு தானே வேணும்னு கேட்டாங்க, அனுப்பிப்பாரு என்னதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வச்சுருவான். அதுக்கடுத்து ஹீன் கூப்பிட்டுருந்தால அதனால் அவ கூட வெளியே போயிருப்பான். 2 இடத்துக்கு நல்லா கஷ்டமாக நடந்துட்டு இருக்கோம். இதில் எல்லாம் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் மட்டும் டைட் எறிய முடிக்குது. இவனும் உள்ளே போய் வேலைக்காரமாக பார்த்து, ஆமாம் என்னாச்சு, எதுக்கு வீட்டில் மட்டும் ரைட்டு போலன்னு கேட்டால், இல்லை சார் யூஸ்வலாக கரண்ட் பில்லை லிசாமா கட்டிடுவாங்க, பட் இப்போ தான் அவங்க இல்லையே, நீங்கள் கட்டலைன்னு கேட்டால் அப்போ தான் மீருக்கு புரியுது. உடனே தம்பி ஃபோன் பண்ணுவான். டே போக பணம் கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குடா, கரண்ட் பில் கட்டி ஆகணும், அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு இருக்குது, அது போக அம்மா ஹவுசிங் லோன் எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கு காசு கட்டணும், உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட காசுலாம் கிடையாது ஃபோனையும் சொல்லிட்டு அந்த போய் ஃபோன் வச்சுருவான். இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கஷ்டமாயிரும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஏஜென்ட் பார்க்க போவான். சும்மா பேச்சுக்கா வெளியான புக்கு பற்றி கேட்க போயிருப்பான். ஆனால் அந்த ஏஜென்ட் ஹீரோ பார்த்து, டே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நீ எழுதின கதையை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்குறா இருக்காங்க, 7.5 லட்சம் தராங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது 7.5 லட்சமா? டே அந்த புக்கு ஒரு கருமண்டா, அதில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு நாள் நைட்டு உட்காந்து நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதோட என்ன இருக்குன்னு கேட்டால், பார்த்தியா இதான் மக்களுக்கு பிடிச்சது, நான் இதை ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு வேற உங்கள் அம்மா உடம்பு சரின்னு சொல்கிறேன், பேசாமல் இந்த புக்கு வந்து காசாக வேண்டியதானே, இந்த காசை வாங்கிக்கோன்னு சொன்னால் நம்ம இருக்கிறது பிடிக்காது. டே எனக்குன்னு சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குடா, நான் இந்த மாதிரி கேவலம் புக்கில் இருந்தால் நிறைய பேர் பிடிக்காம போயிடும், இதெல்லாம் வேணான்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது, உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு 3 சரக்கு பாட்டில் வைப்பான். இந்த 3மே ஜானி வாக்கர் கம்பெனி சேர்ந்தது தான். ஒன்று பார்த்தியா ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ. ரெட் கலர் சீப்பாக இருக்கும், பிளாக் கலர் கொஞ்சம் மீடியமான ப்ரைஸில் இருக்கும், ப்ளூ கலர் கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதே மாதிரி ஏதாவது ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ப்ளூ கலர் காஸ்ட்லியாக இருக்கனால டேஸ்ட் நல்லா இருக்கும், ரெட் கலர் சீப்பாக இருக்கனால அது கேவலமாக இருக்கும். இப்போ மக்கள் எதாவது நினைக்கிற ரெட் கலர் தான் வாங்குவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட காசு கம்மியாக இருக்குது, சரி இருக்கிற காசுக்கு இது போதுன்னு சொல்லிட்டு ரெட் கலர் வாங்குவாங்க. இதே மாதிரி தான்டா சில பேருக்கு உன் புக்கு இது பிடிச்சிருக்கு அதுன்னு எழுது, வேணா உனக்கு நீ ஒரு ஐடென்டி வச்சுக்கோ, மாங்குங்கிற பேரில் உனக்கு பிடிச்ச மாதிரி புக் எழுது, அதுக்கடுத்து இன்னொரு பேரில் உனக்கு பிடிக்காம இருக்குல்ல இந்த மாதிரி புக்ஸை காசுக்காக எழுது, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு வழி இல்லையே சரின்னு ஒத்துக்குவான். அடுத்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபோன் பண்ணுறப்ப இங்கே பாடுறா இப்படி இந்த ப்ரொடக்ஷனுக்கு சொல்லிட்டு பேசுகிறப்ப கொஞ்சம் லோக்கலாக பேசணும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளாக் பீப்புளாக கிரிமினலாக இருப்பாங்க, கொஞ்சம் லோக்கலாக இருப்பாங்க, இது மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, நீ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு குழந்தை வருது. சரின்னு ஃபோன் எடுத்த உடனே கொஞ்சம் லோக்கலாக பேசுவானா, இதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சார் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே ஏஜென்ட் பேசுவான், மேடம் இவர் கிரிமினல் இப்போ ஜெயில் வெளியே வந்திருக்கான், நீங்கள் நம்மளான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு வருமா தான் இருக்குது, பார்த்து அந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கோம், இவங்க புக்கோட ரைஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு காசு தான் இருப்பாங்க, இதை பார்த்து நம்ம இருக்கு என்ன கரும்புடன் தான் இருக்கும். சரின்னு கட் பண்ண அவன் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தால் நம்ம இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருவான், இவன் பேர் மேனாடு. இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருக்காங்களே அவங்களுக்கு இவனுக்கு ஒரு லவ் ஓடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நல்லாவே தெரியும். நல்லா ஜாலியாக பேசிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போவான். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு இருப்பான். சடனாக வீட்டுக்குள்ளேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குது. என்ன ஓடி போய் பார்த்தா அந்த வேலைக்காரமாக இருக்காங்களே அவங்க ஓடிடுவாங்க, தம்பி நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெளியே போனப்பா, அம்மா எங்கே போனோன்னு தெரில, நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா ஒரு கடற்கரை இருக்கும், அங்கே தான் உங்கள் அம்மா இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு போக பயதயமாயிட்டே இருக்குது, ஏன்னா உங்கள் அம்மா பார்த்து முடியல, லைட்டாக வருத்து போடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா ஒரு புக் ஃபெஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் இனிமேல் நான் ஒரு புக் காம்படிஷன் வைக்கிறதா இருக்கும், நிறைய பேர் இந்த புக்கில் எழுதி அவங்க காம்படிஷன் அனுப்புவாங்க, இல்லை எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஆகணும், இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஜட்ஜாக போகிறதா இருக்கோம், அதுக்கு நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் மீதி யாரெல்லாம் வராங்கன்னு கேட்பான். அவர் சில பேர்னு சொல்லுவார், கடைசியாக சிண்டாரான்னு சொல்லுவாரா. இதை பற்றி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா இவனுக்கும் சிண்டாராங்க ரைட்டர் பிடிக்காது. சரி இதுக்காக வந்து காம்படிஷன் போவோம், அவங்க என்னதான் படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஓகேன்னு சொல்லிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோட ஏஜென்ட் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பாரு. சரி இவனும் உங்கள் அம்மா கூப்பிட்டு அந்த ஆஃபீஸ் போயிருப்பானா. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, எப்பா நீ ஒரு கதை எழுந்தியில அது ஒரு ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உன் கதையை ஒரு படம் எடுக்கிறதா இருக்காரான், அதுக்காக 40 லட்சம் தரான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஷாக்கு தாங்க முடியல. டே நான் அனைச்சும் மெனக்கடையில் மெழுந்து கூட அதுக்கு 40 லட்சம் தராங்களா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னது கூப்பிட்டேன்னு கேட்டால், இல்லை அந்த ப்ரொடியூசருக்கு உன்னை பார்த்து பேசணும் ஆசையாக இருக்கான், நேரில் ஒரு கிரிமினலை பார்த்து அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு ஆசைப்படுறாரு, அதுக்காக நான் கூப்பிட்றான்னு சொல்கிறப்ப இது வேறையா, சரி என்ன ஒரு லோக்கல் அது மாதிரி போனாலும் தானே நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட இடத்துக்கு போவான். பார்த்தா டேரக்டர் அங்கே தான் இருப்பார். வேணும்னு கிரிமினல் மாதிரி பிஹேவ் பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போயிருப்பான். அதுக்கிட்ட உட்காடுறப்ப கொஞ்சம் கோணமானே உட்காருவான். பேசுகிறப்ப கூட வாயை கொஞ்சம் கோணம் வச்சு லோக்கலாக பேசிட்டு இருப்பாரா. அதை பார்த்து அந்த நம்பிடுவார். சடனாக நம்ம ஹீரோ ஒரு ஏஜென்ட் விட்டு வந்தார்ல, அதுக்கு வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஹீரோ பயமாயிருச்சு.
ஒரு நாள் அம்மாக்கு ஏதாச்சும் நினச்சி வேகமாக நடந்து ஓடி வந்துடுவான். பட் வந்து பார்த்தா அவங்க அம்மாக்கு இதாக இருக்காது. இவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோரில் யாருக்கு உடம்பு சொல்லாமல் போயிருக்கும். அவங்களுக்கு கூட ஆன்ஸ் வந்துருக்கும். பட் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஓடி வந்துட்டான். அந்த ஏஜென்ட்டை பார்த்து யோ நான் பாட்டு பாதிலங்க ஓடி வந்துட்டேனே. அந்த டேரக்டர் கண்டிப்பாக மாதிரி சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்தாலும் சிரிக்க ஆரம்பிப்பான். டே உனக்கு ஒன்று தெரியுமா, ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்டோடனே நீ பயந்து போடிந்தில்ல. பட் அந்த ஆள் நினச்சிட்டாருன்னா நீ ஆம்புலன்ஸ் ஒன்று பார்த்து பயந்து ஓடிந்தில்ல, அதை போலீஸ் ஆயிரோ நம்பி நீ பயந்து ஓடி நினச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் அவர் ஒன்று கிரிமினலாக தான் பார்க்குறாரு. உன் புக்கு அவர் காசு கொடுத்து வாங்குறா இருக்காரு. 40 லட்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம நம்ப முடியல. அடா பாவிகளா, வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தப்போ ஒத்த பைசா கூட கிடைக்கலையே. பட் இப்போ இவ்வளோ காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் அம்மா கொஞ்சம் உடம்புல மோசமாக இருக்குல்ல, ஒரு கேர்டேக்கிங் ஹோமில் வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் சேர்த்துருவான். அந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. உடல் வரவில்லை இல்லையே, சரின்னு உங்கள் அம்மாவுக்கு சேர்த்துருவான். பார்த்தா நம்ம ஹீரோட வீட்லேயே ஒரு வேலைக்காரமாக இருந்தாங்களே, அவங்க ஹீரோ பார்த்து பேசுவாங்க. ஹே மாங், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மெயினாக இருக்கார்ல, நானும் அவர் ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கோம். ஒரு தொண்ணா மாப்பிள்ள நீ கூட இருப்பேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, தாராளமாக வரேன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவான். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பார்த்தா அந்த பப்ளிகேஷன் கம்பெனி இருக்குல்ல, அவங்க தான் ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க. மாங், நாங்கள் உன் புக்கை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கோம். அதுவும் கரெக்டாக ஜூன் 10 அன்னைக்கு சொல்லுவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு வரும். ஆக்சுவலாக ஜூன் 10ங்கிறது பிளாக் ஸ்லேவர் டே. அதாவது ஜூன் 19, 1865. அப்போ தான் உலகம் முழுக்க கருப்பின மக்களை அடிமை வச்சுக்க தடை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அந்த அடிமையிலேருந்து மீட்டிருப்பாங்க. ஸோ இதை தான் அமெரிக்காவில் பிளாக் ஸ்லேவர் டேன்னு கொண்டாடுவாங்க. கரெக்டாக அன்னைக்கு புக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு நல்லா ரீச் ஆகும். நிறைய பேர் அதை வாங்கி படிப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ கோவம் வருது. ஸ்டார்டிங்கில் எல்லாம் பணம் நினச்சிட்டு இருந்தானோ அது இப்போ ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. இதை பார்த்தா ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இதனால் கோவத்தில் அவங்கள பார்த்து சரி நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, பட் புக்குக்கான டைட்டில் நான் தான் வைப்பேன். அந்த புக்கோட டைட்டில் என்னன்னா எஃப்இசிக்குன்னு சொல்லுவேன். அதே கெட்ட வார்த்தை. இந்த டைட்டில் புக்கு வச்சா மட்டும் பப்ளிஷ் பண்ண ஒத்துக்குவேன். வைப்பீங்களாம் கேட்டால் அவங்களும் யோசிச்சு பார்ப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சார் இதில் என்ன இருக்குது, தாராளமாக அந்த பேர் வைக்கலாம், மக்களுக்கு அந்த பேர் பிடிக்கும், கண்டிப்பாக அந்த புக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் அதிகமாகிட்டே இருக்குது. அட பாவிகளா, பேச்சுக்கு சொல்கிறலாம் பண்ணிட்டுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேர் கடுப்பாக தான் இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அந்த புக்கு பப்ளிஷ் ஆயிரும். அந்த புக்கு பார்த்தா நல்லா சேல்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. டிவியில் இருந்தெல்லாம் நம்ம ஹீரோ இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு அவன் ஏன் தெரியக்கூடாதுல்ல, அதனால் ஷேடோவில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பான். அந்த இன்டர்வியூ முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஏஜென்ட் ஃபோன் பண்ணுவான். டே மச்சான், ஒரு பேர் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீ ஒரு கிரிமினல் சொல்லி தான் புக்கு ரிலீஸ் பண்ணோம். இது போலீஸ் கேஸ் வரையும் போயிடுச்சு. ஆமாம், அந்த ஆள் யார், அவள் என்ன கேஸில் ஜெயிலுக்கு போனால் என்ன அளவு வச்சிட்டாங்க, லைட்டாக பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறப்ப ஏண்டா நான் ஒன்று தான் பண்ணேன்னா நீ தான் வேறு ஐடென்டிட்டி உருவாக்கும் ஆள் லோக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஏதாவது பிரச்சனை எப்போதும் கேட்டால் இது அவ்வளோ பிரச்சனை இருக்காது, சரி இது அப்படியே விட்டுரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபோன் வச்சுருவாரு. இதை பார்த்து நம்ம லைட்டாக பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மீனை பார்க்க போவான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா இருக்காங்க. பார்த்தா ஹீரோட வீட்டில் அந்த எஃப்இசிக்குங்கிற புக்கு இருக்குது. அது ஹீரோட இந்த புக்குங்கிற அந்த பொண்ணு தெரியாதுல்ல. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஆமாம் இந்த புக்கில் நீ படிச்சுன்னு கேட்பான். ஆமாம், இது என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட்டாக கொடுத்தா, படித்து பார்த்து நல்லா தான் இருந்துச்சு, நீயும் இந்த புக்கை படிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு சூப்பராக இருக்குமா. ஹே இது ஷிட்டு மாதிரி இருக்கும், இந்த புக் நல்லாவே இருக்காது, இது ஒன்று பிடிச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் கேட்குறப்ப எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நல்ல ஆர்ட்டான புக்கில் வரப்ப அந்த புக்கை மதிக்க முடிக்கிறீங்க, இந்த மாதிரி கேவலமான புக்கில் வரப்ப நல்லா கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கீங்க. கருப்பர்கள்னாலே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி புக்கு வந்து பாராட்டிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னு கேட்குறப்ப ஏன் இது ரியல் லைஃப் நடக்கலையா, இது ஒன்றும் நடக்காத செய்யுன்னு சொல்கிறப்ப நடக்க செய்யுது, நான் இல்லை சொல்லவே இல்லை. ஆனால் பிளாக் பீப்புளை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க கலாச்சாரம் எப்படி இருக்குதுலாம் சொல்லலாம்ல. பட் அதை விட்டுவிட்டு இவங்க பாதிக்கப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, எதுவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கல்லா கட்டுறதுக்கு தான். இந்த மாதிரி புக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுக்காக கல்லை கட்டி காசாக்குறாங்க. மற்றபடி இவங்களுக்கு கருப்பரமல் அக்கறையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோவம் பேசுவானா. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக 2 இடத்துக்கு லாரி வந்து நம்ம கோவம் ஆயிரும். பாதிலே ஹீரோ திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட ஒரு புக்கை முடிச்சுன்னு ஜட்ஜாக கூப்பிட்டுருப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிருப்பான். பார்த்தா சிண்டாங்கர் லேடியும் இன்னும் ரைட்டர் இருந்திருப்பாங்க. இவங்க கிட்ட இந்த வருஷம் ரிலீஸான எல்லா புக்கும் வந்திருக்கும். இப்போ நேஷனல் அவார்டு தருவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா புக்கையும் படித்து பார்த்து யாருக்கு என்ன புக் பிடிச்சிருக்கு, இந்த புக்கு தரமாக இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் மாதிரி போடணும். கடைசியில் எந்த 3 புக் நல்லா இருக்கோ அது டாப் 3 ப்ரைஸ் தரணும். இதான் கோலாக இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு புக்கை படித்து பார்க்குறப்ப நம்ம ஒரு புக்கை பார்ப்பான். பார்த்து இவ்வளோ எஃப்இசிக்குங்கிற புக்கு அங்கேயும் இருக்குது. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது இவன் புக்குன்னு வெளியும் சொல்ல முடியா, அதனால் எதுவுமே பண்ணாமல் இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு வளர்க்குற மாதிரி இருந்தாங்களே, அவங்களுக்கு அந்த மேலடங்கிற ஆள் கல்யாணம் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ ஜாலியாக அந்த மேட்சை கலந்துக்கிறான். நைட்டான பாட்டு நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோட தம்பி ஊருக்கு வந்திருப்பான். ஹீரோவை பார்த்து டேய் நான் கேள்விப்பட்டேனே உனக்கு அந்த கிளான்ஸுக்கு சண்டையாமே, ஏண்டா
உனக்கு எது பைத்தியத்தை முடிச்சிருச்சா? நீ உன் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தப்பு இருக்குன்னு தெரியுதா? உன் மேலே பாசம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த பாசலாம் கண்டுக்காம நீ உங்களை எடுத்துகிட்டே இருக்க. இப்படி தான் நானும் அக்கா உன் மேலே பாசத்தில் இருந்தோம். பட் நீ பாட்டு இங்கேருந்து கிளம்பி அவர் 5-6 வருஷம் ஒன்று பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தா கிளாரன்ஸ் லவ் பண்ணுறா. அவங்ககிட்ட சண்டை போட்டு அவளோட புரிஞ்சிருக்க. இதெல்லாம் நியாயமா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கோ இல்லை எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்துக்கோ, பட் ஒரு பர்சனல் லைஃப்பில் அந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடாது. அதுக்காக ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு அப்போ தான் மட்டும் தப்பே தெரியுது. சரி, அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போகிறான். பார்த்தா ஒரு புக் காம்படிஷன் ஜட்ஜாக கூப்பிட்டுருப்பாங்களே, அந்த இடத்துக்கு தான். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா புக்கையும் படித்து பார்த்துருப்பாங்க. படித்ததில் பிடிச்ச 10 புக்கு இருக்கும்ல, அந்த 10 புக்கு லிஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஒரு 7 புக்கு லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் 3 இருக்கும்ல, இந்த 3 ப்ரைஸ் எதுக்கு தரலான்னு இருக்கிறப்ப நிறைய பேசிட்டு இருப்பாங்களா. எல்லாருக்கும் பார்த்தா அந்த எஃபிசிகே புக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே இடத்துல சிண்டரா இருப்பாள், எனக்கு அந்த புக்கு பிடிக்கலப்பா, எனக்கு இந்த புக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சிண்டாராவும் இதே மாதிரி தான் புக் எழுதிட்டு இருந்தா. அவளை மாதிரி நம்ம ஒரு புக் எழுதுன்னு சொல்லி தான் இவன் இந்த ஃபக்குங்கிற புக் எழுதியிருப்பான். பட் இந்த புக் அவளுக்கே பிடிக்கலையா? இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தென் இந்த லேடி எல்லாரையும் பார்த்து சரி காய்ஸ் லஞ்ச் பிரேக் போயிட்டாங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரேக் போடுவாங்களா. அப்போ தான் நம்ம இருந்த பொண்ணு கேட்டு பார்ப்பான், ஏங்க நானும் அந்த புக்கு படித்து பார்த்தேன், எனக்கு அந்த புக்கு பிடிக்கல. பட் அந்த புக்கு உங்கள் புக்கு சிமிலராக தானே இருக்குது, உங்களுக்கு எதுக்கு பிடிக்கலன்னு கேட்டால் நானும் ஸ்டார்டிங் இந்த மாதிரி தாங்க, பிளாக் பீப்புள் கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி புக்கிலேயே காசாக்கிட்டு இருந்தேன். பட் போப்போ தெரியுது நம்ம மக்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை பற்றி இது வரைக்கும் புக் எழுதுனா எனக்கு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. இதுக்கடுத்து எழுதுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம கூட ஸ்டார்டிங்கில் ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம், பட் இவளுக்கு தோணிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். சரின்னு வெளியே வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி அவங்க சண்டை போட்டக்கூடாது, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு புக் காம்படிஷன் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ வான்னு கூப்பிட்டுருப்பான். ஆனால் அந்த பக்கம் அந்த ஹீரோன்ட்டு மெசேஜ் வராதா, இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நம்மளால கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இவனாங்க கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப பிரேக் பண்ணி அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும். எல்லோரும் கலந்து யோசிச்சு அந்த ஃபக்குங்கிற புக் இருக்குல்ல, அதான் பெஸ்ட்டு புக்கு, அதுக்கு தான் அவார்டு தரணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற நம்ம இருக்கு கண்டிஷனே தெரில. அதை ஆத்தர நான் தான்டா, நான் தெரிஞ்சு என்னாமோ சொல்லிட்டு நம்ம இருக்கு லைட்டாக பயமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் அந்த புக் காம்படிஷன் ஆரம்பிக்குது. 3 ப்ரைஸ் வாங்கினா புக்கோட ஆத்தர் கூட பாராட்டிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஃபக்கோட ஆத்தர் கூப்பிட்றப்ப அவருக்கு வந்திருக்கான்னு தெரியல, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ இருப்பான். நம்ம ஐடென்டிட்டியை காட்டலாம் வேணாம்னு சொல்லிட்டு அவனை எதிர்ச்சிருப்பான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்ன புக்கோட ஆத்தர் சொன்னால் மாங்குறாரு, மாங் நீங்கள் தான் அந்த புக் எழுதிங்களா கேட்டால் ஆமாம், அந்த அவார்டை கொடுங்கன்னு நம்ம அவார்டை வாங்கிச்சுக்குவான். பார்த்தா அப்பன்னு கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வருவா. ஹீரோனை பார்த்து இன்னும் ஒரு மாதிரி இருக்கும், ஆமாம் நான் தான் அந்த புக் எழுதுனது, எஃப்இசிகே புக்கோட ஆத்தர் நான் தான் சொல்கிறப்ப இதை கேட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இதோட அந்த சீன் கட் ஆயிரும். பார்த்தா நம்ம ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் டேரக்டர் இருப்பான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோட லைஃப்பில் உண்மையாக நடந்தது. இதே நம்ம ஹீரோ ஒரு புக் எழுதியிருக்கான், அந்த புக் எடுத்து அந்த டேரக்டரும் கொடுத்துருப்பான். டேரக்டர் அந்த புக்கை படித்து பார்த்து, ஆமாம் என்னைய புக் ஓப்பன் பண்ணி விட்டுருக்க, கடைசியில் ஹீரோ அவார்ட் ஃபங்க்ஷன் போனால, அப்போ ஹீரோனா அந்த இடத்துக்கு வந்துருந்தா, அதுக்கப்புறம் என்னாச்சு, புக்கு இந்த ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கலாம், பட் நம்மளுக்கு போது படமாச்சு, அது கமர்ஷியல் மூவினா ஃபயராக இருக்கணும். சரி நீ ஒரு 4-5 எண்டிங் சொல்லு, அதை நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப, சார் இது ரியல் லைஃப் கதை தான், ரியல் லைஃப்பில் கடைசி வரைக்குமே ஹீரோ நான் பார்க்கவே இல்லை, அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 2-3 எண்டிங்க சொல்லுன்னு சொல்கிறப்ப சரி ஹீரோ அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கினால, ஆனால் கடைசி வரைக்குமே ஹீரோ நாங்கள் வரவே இல்லை, இதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கும், நம்மளே ஹீரோ நம்ம சமாதானம் பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பான். சாரி குளோரன் நான் பண்ணதான் தப்பு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சமாதானம் மாறான். இந்த எண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டால், யோயோ இது நம்ம ட்ராமா மூவியாக இருக்கே, படம் பார்க்குற ஆடியன்ஸில் தூங்கிடுவாங்க, கடைசியில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி ஹீரோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரான், ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோ அங்கே வரா. பட் அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஹீரோவன் பேரை ஒரு கிரிமினலோட பேர் வச்சுருந்தால, இந்த விஷயம் போலீஸ் இருந்துருச்சு, அவன் உண்மையான கிரிமினல் நினச்சி ஹீரோ அங்கேயே போட்டு தள்ளிடுறாங்க. ஸ்டேஜில் நம்ம ஹீரோ அவட இங்கே இறந்து போயிருப்பான். இந்த எண்ணிக்கு எப்படின்னு கேட்டால், யோ மாசியா இந்த எண்ணிக்கு ஃபயராக இருக்கும், கடைசியில் கன் ஃபைட்டில் வச்சு ஹீரோ சாகமாக முடிக்கலாம், ஆர்டிஸ்ட் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும், இந்த எண்ணிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ கேவலமாக இருக்குது. அட என்னங்கடா கேவலமாக எது சொன்னாலும் படம் எடுத்துட்டு இருக்கீங்களே, அப்போனா இங்கே ரியல் லைஃப்பில் ஆர்ட்டுக்கு வேலையே கிடையாது, சரி என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம இருந்து இடத்துல வெளியே வருவான். பார்த்தா அவன் தம்பி தான் காரில் வந்துருப்பான். என்ன உங்கள் கதை ஓகே வச்சா, சரிவா இங்கேருந்து போவோன்னு சொல்லி 2 பேர் காரட்டாங்கன்னு கிளம்பி போவாங்க. இதோட அமெரிக்கன் ஃபிக்ஷனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.